ஒன்று பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். 12 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படிகளாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டுள்ளாய் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரலாற்றுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருக்கிறீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சங்களை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒன்றாம் அதிகாரத்திலே அறிமுகத்தை முடித்து ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகளை, குறிப்பாக நெருக்கடிகளை எவ்வளமாக எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனையில் ஆரம்பித்தார். அப்படி வரும்போது அவர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 22 தொடங்கி 25 வரை உள்ள வசனங்களிலே வசனத்தை குறித்ததான சில அறிவுரைகளை கொடுத்தார். அதாவது நாம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தாகிய தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவ்வண்ணமாக வேத வசனத்தினுடைய அடிப்படையில் தான் ஒருவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, அது மட்டுமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையும் வசனத்தின் அடிப்படையில் உள்ளதுதான் 2ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கின்றார். இப்படி இருக்க, அப்படியானால் இதற்கு முன்பு வசனத்தினால் நாம் புதுப்பிக்கப்பட்டிருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், இந்த இடத்துல ருசி பார்த்தது உண்டானால்ங்கிற வார்த்தை ஒரு மரபு வார்த்தை போல வருகிறது. அதாவது நம்பிக்கையை, அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், அதைத்தான் சொல்கிறார். அதாவது சங்கீதம் 34:8 படிப்போமானால் ருசித்து பாருங்களாம், அதே வார்த்தை. அதாவது கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். பர்சனலாக இப்போ உதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னு அந்த வசனத்தை விளக்குறவங்க, இப்போ ஒரு மாம்பழம் இருக்கணுங்களா, அது புளிப்பா இனிப்பா என்பதை எப்போ தான் தெரியும்? நம்ம வாய்ப்பில் வச்சா தான் தெரியும். இன்னொரு ஆள் வாயில் வச்சுட்டு இனிப்பாக இருக்குன்னு சொன்னாலும் அது அந்த அளவுக்கு அது எந்த அளவுக்குன்னு டேஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் அது ஒரு தனிப்பட்ட உறவானதாக இருக்க வேண்டும். அதுபோல் தனிப்பட்ட நம்பிக்கை உடையது என்பதையும் அந்த வசனம் குறிப்பாக ருசி பார்த்தது உண்டானால், அதாவது உண்டானால் அப்படின்னா ருசி பார்த்திருந்தால், நம்பினால் எப்படி வாழ வேண்டும், நம்பவில்லை என்றால் வேறு, நம்பினால் எப்படி வாழ வேண்டும், அதான் அவருடைய ஆரம்பம். அதில் முதலாவது அவர் சொல்கிறார், சகல துர்க்குணத்தையும்
சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. அந்த வசனத்தில் 5 விதமான பாவங்களை அவர் பட்டியலிடுகிறார். அதுக்கு அர்த்தம் இந்த 5 பாவம் தான் ஒழித்து விட வேண்டும் என்று அல்ல, எல்லா பாவங்களையும் ஒழித்து விட வேண்டும். ரோமரில் ஒரு இடத்துல போகும்போது 28 பாவங்களை லிஸ்ட் போடுவார், அது பவுல். ஆகவே பைபிள் மட்டுமல்ல, தேவனுடைய குணாதிசயத்துக்கு எதிரானவைகள் பாவம், தேவனுடைய பரிசுத்த குணத்துக்கு எதிரானவைகள் பாவம். ஏன்னா பொதுவாக நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன என்றால், பாவம் என்றால் என்ன, அதை வரையறுக்கிறதே சிலருக்கு தெரியாது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நகை போடுவது பாவம், வெத்திலை போடுவது பாவம், சிகரெட் குடிப்பது பாவம், இப்படி ஒரு பொதுவான ஒரு வரையறை இருக்கிறது. ஆனால் பைபிள் பாவத்தை குறித்து என்ன சொல்கிறது என்றால், அநீதியான யாவும் பாவம், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான அனைத்தும் பாவம். இறையில் சொல்லுவாங்க, தேவனுடைய பரிசுத்த குணத்திற்கு எதிராக இருக்கிற அனைத்தும் பாவம். அப்படித்தான் பாவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, பொத்தாம் பொதுவாக அல்லது பொது புத்தியிலே சொன்னமாக வெத்தலை போடுவது பாவம், நகை போடுவது பாவம், இப்படி எதையெல்லாமோ சொல்வது அல்ல. அந்த பாவங்களில் இங்கே ஒரு சில வேளை பட்டியலிட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஏதாவது ஒரு விதத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது, அல்லது தேவனுடைய பரிசுத்த குணத்துக்கு எதிராக இருக்கிறது, அதுதான் பாவம். ஸோ இந்த 5 ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். அடுத்தது அது ஒழித்து விட்டுன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லாரு, நீங்கள் வளரும்படி. இப்போ ஒரு கேள்வி, ஒழித்து விட்டு வளர முடியுமா, இல்லை வளர்ந்தால் ஒழியுமா? சைமல்டேனியஸ் என்று சொல்ல முடியும். அதுதான் நீங்கள் ஒரு வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் அந்த வசனத்தை முதல்ல இந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே பிறப்பு தான், மறுபடியும் பிறப்புதல், பிறந்த குழந்தைகளைப் போல. இப்போ எப்போ நம்ம புதுசாக பிறக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்து எழுந்தார் என்று தனிப்பட்ட முறையில் நாம் எப்போது விசுவாசிக்கிறோமோ அப்போது தான் மறுபடியும் பிறக்கிறோம், அப்போ தான் குழந்தையாகிறோம். நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நம்ம தேவனுடைய பிள்ளையாக முடியாது. யூதர்கள் அப்படி தான் ஒரு எண்ணம் வச்சுருந்தாங்க. யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நாங்கள் ஆபிரகாம் சந்ததியார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் இயேசுகிட்ட கூட அதை பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறபடினாலே மேசியாவுடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் போவதுங்களுடைய அடிப்படை உரிமை. அப்படி ஒரு எண்ணம் வச்சுருந்தனால தான் பலவேளை அவங்க இயேசுகிட்டே கேள்வி கேட்டாங்க. அதை என்ன சொன்னால், இது எங்களுடைய பிறப்புரிமை, ராஜ்யத்தில் போகிறது பிறப்புரிமை. அதான் இயேசு சொல்லுவார், அப்படி அல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு பிறப்புரிமை கிடையாது. அதனால தான் என்ன சொன்னார், தேவனுக்கு இந்த கல்லுகளிலிருந்து ஆபிரகாமுக்கு புத்திரரை எழுப்ப முடியும்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்னது, யூதர்களாகிய நீங்கள் பிறப்புரிமையினால் ராஜ்யத்தில் போக முடியாது. அதுபோல் நாமும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அப்படியானால் என்ன செய்யணும், மறுபடியும் பிறந்தவர்களாக, தேவனுடைய வசனத்தால் புதுப்பிக்கப்பட்டவர்களாக, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சமாயிருக்கு. அப்போது களங்கமில்லாத திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாருங்கள். இந்த களங்கமில்லாத என்கிற வார்த்தை அடோலன் என்கிற கிரேக்க வார்த்தையில் இருந்திருக்கிறது. இங்கே கபடோன்னு படித்தோம், அது டோலன். அது கூட முன்ன சேர்த்தா அது அடோலன் வருகிறது. ஆல்மோஸ்ட் அடல்ட்ரேஷன், பாலில் தண்ணி கலக்கிறதெல்லாம் இதில் தான் வருகிறது, இல்லை அந்த வார்த்தையில் தான் வருகிறது. அப்போ வசனம்தான் கலப்படம் இல்லாதது. அது வசனத்தை படித்து தியானித்து வருவதன் மூலம்தான் நம்ம என்ன ஆக முடியும், வஞ்சங்களை ஒழிக்கும். அது வசனம், ஒரு அருமையான வசனம் இருக்குது, அப்போஸ்தலர் 17:11 நினைக்கின்றேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்தபடியினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலி. அப்போ நற்குணத்தை எப்படி பெறுகிறோம், வசனத்தை தியானிப்பது மூலம், வசனத்தை படிப்பது மூலம், வசனம் உள்ளே போகிறனால தான். அதை விட்டு வெளிப்புறமாக இன்றைக்கு சிலர் பல சபைகளிலும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க, பரிசுத்தம் அடைவதா என்ன என்பது. ஆனால் பைபிள் ஒரே ஒரு மெத்தடு தான். பைபிளை படிங்க, தியானிங்க, அது உங்களை மாற்றும்.
வேத வசனம் நம்மை மாற்ற முடியவில்லை என்றால் வெளிப்புறமான எந்த ஒன்றை நம்மை மாற்ற முடியாது. அது ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்? என் வார்த்தைகளே உங்களை பரிசுத்தப்படும். நீங்கள் என் வார்த்தைகளை கேட்பதனால நீங்கள் இப்போவே பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். இயேசு பூமியில் இருக்கும்போதே சொல்லியிருக்கிறார். இப்போ தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பரிசுத்தப்படுத்துமே தவிர அதை விட்டு சடங்காச்சாரங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்தாது. அதாவது கிறிஸ்தவத்துக்குள்ளாக சில சடங்காச்சாரங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஞான ஸ்நானம், திருவிருந்து, இது போன்ற சில காரியங்கள் இருக்கலாம். அதை தேவையில்லை என்று நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் அவை நம்மை அது மட்டுமே நம்மை பரிசுத்தமாக்காது. அப்படி புரிய வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பரிசுத்தப்படுத்துவதுடைய அச்சரமாக இருக்கிறது. எப்படி நாம் கிறிஸ்துக்குள் பிறப்பதும் வசனத்தினாலோ அதுபோல் நம்மை பரிசுத்தமாக்குவதும் வசனத்தின் மூலம் மட்டும்தான். அதாவது தேவனுடைய வார்த்தை ஒருவனை பரிசுத்தமாக்கவில்லை என்றால் அவன் வேறு எதுனாலும் பரிசுத்தமாக முடியாது. நல்லா புரிஞ்சு. அதனால தான் இன்றைக்கி தப்பாக புரிய வேண்டாம். சில சபைகளில் சில வெளிப்புறமான அடையாளங்களை சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் நீங்கள் பரிசுத்தம். அதனால்தான் பலர் அதெல்லாம் செய்வாங்க. செய்துக்கிட்டு நீங்கள் அவங்களோட க்ளோஸாக பழகுனீங்கன்னா சில நம்மளே ஒரு தீர்ப்பொழுதும் இதை விட கடவுள் பக்தி இல்லாதவன் நேர்மையும் உண்மையாக இருக்கிறானுங்கிற கன்க்ளூஷன் வரும். ஏன்னா தவறான ஒரு பரிசுத்தத்தை சில சபைகளில் போதித்து அதை அவர்கள் சரியாக நம்பிவிட்டு அந்த மாய்மாலத்துக்குள்ளே வாழ்வார்கள். நகைகள், ஆடைகள், அதில் சில ஒழுங்குகளை கொண்டிருப்பாங்க. ஒழுங்கு தப்பு ஒன்றும் இல்லை, நல்லது தான். ஆனால் அது பரிசுத்தம் படுத்தாது. அது பரிசுத்தத்துக்கு வேணுமானால் அடையாளமாக வைத்து கொள்ளலாம். ஆனால் அடையாளமாக என்பது கூட கேள்விக்குறி. ஆனால் வேத வசனம் மட்டும்தான் நம்மை துர்க்குணங்களிலிருந்து மாற்றி நற்குணங்களுக்கு நேராக வழிநடத்தும். அடுத்ததாக கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றார். ஏன்னா இந்த வேத வசனம் காட்டுவது கிறிஸ்துவை. இந்த வேத வசனம் காட்டுகிற கிறிஸ்துவை குறித்து 2 பார்வைகள் இருக்கின்றன. அதுதான் இங்கே பேசுகிறார். ஒன்று, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவளாகி நீங்களும். அப்போது மனிதர்களிலே ஒரு கூட்டம் ஜீவனுள்ள கல்லை வேண்டாம் என்று சொல்கிறது. மனிதரால் தள்ளப்பட்டது, ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இங்கே வேறொரு ஆழமான இறையில் இருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவர் சொன்னார், நான் என் சபையை இந்த கல்லின் மேல் கட்டுவேன். இன்றைக்கி சில சபையார் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கல் பேதுரு என்று நினைக்கின்றார்கள். அது தவறான கருத்து. இங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு? அந்த கல்லுக்கு மேலே தான் சபை கட்டப்பட்டிருக்குன்னு இயேசு சொல்கிறார். பேதுரு எனக்கு மேலே சபை கட்டினார் பேதுருவே சொல்லலை. அப்படி இருக்கையில் சில சபைகள் எப்படி பேதுரு மேல் சபை கட்டியிருக்குன்னு சொல்லலாம்? இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், அதான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதும் ஆகிய ஜீவனுள்ள கல்லாகிய இந்த கல்லாம் இயேசு கிறிஸ்துவாகிய கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல. பாருங்கள், அந்த வேர்டு பிளே பாருங்கள், ஒரு அருமையான வார்த்தை. ஜீவனுள்ள கல்லோடு சேரும்போது மற்ற கல்லுகளுக்கும் ஜீவன் வருகிறது. ஆகவே நமக்கும் ஜீவன் வருகிறது. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். இந்த இடத்துல ஆவிக்கேற்ற மாளிகை என்பது த ஃபெலோஷிப் ஆஃப் த பிலீவர்ஸ், சபையை தான் சொல்கிறார். சபைனா இது மட்டும் இல்லை, உலகமெங்கு இருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்கள், உலகமெங்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை உள்ளடக்கிறது. ஆகவே என்ன சொல்ல பாருங்க, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படின்னு என்னது பாருங்க, ஒரு அருமையான ஒரு பிக்சர். இந்த வசனத்தை படிக்கிற ஒரு யூதனுக்கு மைண்டில் யூத ஆலயம் மைண்டில் வரும். யூதருடைய ஆலயம் எப்படி கட்டப்பட்டதுங்கிற ப்ராசஸே இதில் வந்திருக்கிறது. சாலமன் எப்படி ஆலயத்தை கட்டினார் என்பது இங்கே வருகிறது. அப்படி அது ஒரு மாளிகையாக ஆலயமாக இருக்கிறது போல நாமும் ஜீவனுள்ள கற்களாக கட்டப்பட்டு வருகிறோம். இன்னும் இந்த ஆலயம் முடியவில்லை. ஆனால் ஆலயம் முடியும் போது அங்கே என்ன பணி இருக்கிறது? ஆலயத்திலே ஆசாரியர்கள் பணி செய்தார்கள்.
ஆகவே நாமும் என்ன பண்ணுகிறோம்? ஜீவனுள்ள கற்களாக மட்டுமல்ல, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறோம். ஆசாரியனுக்கு வேலை என்னது? பிறருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறது. அப்படியானால் இங்கே ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய சமூகத்திலே பிறருக்காக பரிந்து பேச அழைக்கப்பட்டுள்ளோம். நமக்காக மட்டுமல்ல, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக, ஆண்டவரை அறிந்தும் இருக்கிற மக்களுக்காக. we are priests. எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியில் இருந்தார்களோ அந்த பணி இப்போது ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. ஆகவே சபை ஆகிய அதில் நமக்கு ஒரு ஆசாரிய பொறுப்பு இருக்கிறது. அப்படியே அந்தபடி 6ஆம் வசனம், இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். மீண்டும் எந்த கல்? ஏசு. ஆக இயேசு சொன்ன வார்த்தையாகி அந்த கல் இயேசு என்பதை மீண்டும் மீண்டும் அவர் சொன்னார். மூலைக்கல்னால் நமக்கு தெரியல, முதல்ல ஒரு கட்டடத்தை வைக்கும்போது ஃபஸ்ட்டு கல் வைப்பாங்க. நம்ம எல்லாம் இன்றைக்கி சின்ன கல்லை வைக்கிறோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை, பெரும்பாலும் அது ஒரு பெரிய கல் நிறுத்தி வைப்பாங்க, நல்ல ஸ்கொயராக இருக்கும். அப்போ இந்த பக்கத்துலேருந்து சுவர் கட்டுறவங்களும் அந்த சரத்தை பிடிச்சி கட்டுவாங்க, இந்த பக்கத்துலேருந்து கட்டுறவங்களும் அந்த சரத்தை பிடிச்சே கட்டுவாங்க. அப்போ அது எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் மாறாது. இன்றைக்கி நிறைய மாடர்ன் டெக்னாலஜி வர வந்துட்டு, அதனால அவர் சொல்லார் அதில் இப்போ கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த அலைன்மெண்ட்லேருந்து கொஞ்சம் மாறிட்டா என்ன ஆயிரும்? கட்டடம் வீக் ஆயிரும், நமக்கும் சேஃப்டி இருக்காது, அந்த கல் எப்போ விழணும்னு தெரியாது. ஆகவே தான் கிறிஸ்துவாகிய சபையிலே சரீரத்திலே நம்ம கிறிஸ்துவோடு கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகணும். கிறிஸ்துவோடு நம்ம சரியாக அலைன்மெண்ட் ஆகலைன்னா முதல் ஆபத்து நமக்கு தான். அந்த கல் விழாது, அந்த கல் விழாது, அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், ஆனால் நம்ம விழுந்து போகும். அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதை அந்தபடி இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வந்து அதை இங்கே மேற்கோள் காட்டுகின்றார். அடுத்ததாக அவர் சொல்கிறார், ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. விசுவாசிக்கிறவங்களுக்கு விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ, இந்த இடத்துல அவர் பரிசேயர் போன்ற பிற அவிசுவாசிகளை சொல்லுகின்றார். வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையுமாயிற்று. பரிசேயர்கள் இயேசுவில் இடறினார்கள். வச்சது ஒரே கல் தான், ஆனால் நமக்கு அது ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறது, அவர்களுக்கு அது இடறுகிற கல்லாமல் இருக்கிறது. அதை 8ஆம் வசனத்தை சொல்லும்போது, அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியவர்களாக இருந்து இடறுகிறார்கள். எதனால் இடறுகிறாங்க? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே மேசியாவை குறித்து ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அப்படி இருந்தும் இடறுகிறார்கள் இல்லையா? அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். தேர் அப்பாயிண்டட் ஃபார் தட். இப்போ ஒரு கேள்வி, அப்போ அவங்க கட்டாயம் இடற வேண்டும் என்று தான் தேவன் நியமித்தாரா? அப்படி அல்ல, அவர் இடற வேண்டும் என்பதுக்காக இல்லை. இந்த கல்லை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா இடறுவீங்க, அதுதான் அப்பாயிண்டட். கிறிஸ்து தான் நம்ம உள்ள வருமா என்பதையும் தீர்மானிப்பதும் கிறிஸ்து தான். அதான் போன இதில் நம்ம படித்தோம் 20ஆம் வசனத்தில், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். அவர் மூலமாய், அந்த மூலமாக இல்லாத போது அவர்கள் அதாவது கிரைஸ்ட், காட் ஹேஸ் அப்பாயிண்டட் கிரைஸ்ட். அந்த அப்பாயிண்டட் கிரைஸ்டில் தான் இட் வில் பி டிட்டர்மைன் வெதர் சம்படி ஃபால்ஸ் ஆர் அரைஸ். அதுதான் அவர் தீர்மானித்தார் இங்கே. ஆக அந்த தீர்மானத்தின்படி பார்க்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவன் நியமித்தபடியே இடறுகிறார்கள். மற்றபடி இந்த ஆள் இடற வேண்டும், அந்த ஆள் இடற வேண்டும், இன்னாள் இடற வேண்டும் என்று தனித்தனியாக அவர் செய்யவில்லை. நீங்களோ இப்போ கான்ட்ராஸ்ட் பண்ணுறார், உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. இங்கே பாருங்கள், இங்கே தான் அருமையாக கிறிஸ்டியன் மிஷனை சொல்கிறார். நம்ம ஆசாரியர்களாக இருக்கிறோம். அடுத்து என்ன பண்ண பாருங்கள், நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்து வரவழைத்தவருடைய. இங்கே தான் நம்ம ரொம்ப தெளிவடைய வேண்டும்.
whether we are in the kingdom of darkness or we are in the kingdom of light. கொலோசியர் 1:13 படிக்கலாமா? கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பாருங்கள். அந்த வார்த்தை உட்படுத்தின. வாட் இஸ் த மீனிங்? உட்படுத்தின. யூ ஆர் இன் த கிங்டம். யூ ஆர் ஆல்ரெடி இன் த கிங்டம் ஆஃப் ஹிஸ் சன். ஆனால் நம்ம சபைகளில் இன்றைக்கு என்ன பிரசங்கம் தெரியுமா? இனிதான் நீ போனோம், செத்த பிறகு தான் போவ, மரித்த பிறகு தான் போவ. பைபிள் அப்படி இல்லை. சொன்ன கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட போதே யூ ஆர் இன் த கிங்டம். ஒன்லி திங் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் இஸ் ரியலைசேஷன். அதான் தூதர்களும் அதை காண வாஞ்சியாக இருக்கிறார்கள். அது பரிபூர்ணம் அடைவதற்காக காத்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்ம ஆல்ரெடி இந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். வி ஆர் இன் த கிங்டம் தான். அப்படி குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே தான் இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவம். புரியுதுல உங்களுக்கு? சரி, உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியெடுத்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அப்போ நம்ம கிங்டத்தில் இருக்கிறபடினால, அவருடைய ராஜ்யத்தின் குடிமகனாக இருக்கிறபடினால நமக்கு ஒரு பணி பூமியில் இருக்கும்போது தருகிறார். என்ன பணி? புண்ணியங்களை அறிவித்தல். ஏட்ட புண்ணியங்களை அறிக்கணும். அந்த தேவன் எவ்வளோ நல்லவர், அவருடைய குமாரன் எப்படிப்பட்டவர், அவருடைய வசனங்கள் எவ்வளவு, அவரோடு வாழ்வது எவ்வளோ இனிமையானது, அவைகளை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆயும். பழைய ஏற்பாடில் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இஸ்ராயேல். இப்போது நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள். எவ்வளோ அருமையான வார்த்தைகள்! 4 வார்த்தைகள். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, இனிமேல் தெரிந்து கொள்ளப்பட போகிறதில்ல. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இந்த கிறிஸ்துக்குள்ள தான். கிறிஸ்துக்குள்ள ராஜரீக ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாடில் 3 முக்கியமான ஆஃபீஸஸ் உண்டு. நீங்கள் படிச்சிங்கன்னா கிங்கு, ப்ரீஸ்ட்டு, ப்ராஃபட். ஆனால் நமக்கு என்ன இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு? கிங், ராயல், ப்ரீஸ்ட்ஹுட். நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா இது 2 தான் அபிஷேகம் பண்ணப்படும். பழைய ஏற்பாடில் ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள், ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுவாங்க. தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட மாட்டாங்க. தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணது ஒரே ஒரு இடத்துல வரும். எங்கே என்றால், எலியா மரித்த பின்பு அல்லது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவனுடைய இடத்திற்கு வருவதற்காக எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவார். அந்த ஒரு இடத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் தீர்க்க தரிசன அபிஷேகம் என்று ஒன்று கிடையாது. உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அடுத்த கேள்வி, ஏன் எலியா மட்டும் எலிசாவை அபிஷேகம் பண்ண என்று சொன்னார்? அதுக்கு காரணம் என்னவென்றால், அந்த காலகட்டத்தை நீங்கள் பைபிள்லேயே படிச்சிங்கன்னா அவள் 50 பேராக வச்சு தீர்க்க தரிசன பள்ளிகள் என்று நடத்தி கொண்டு வந்தார்கள். நமக்கு பைபிளில் தமிழில் தீர்க்க தரிசன புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது சரியான மொழிபெயர்ப்பு என்று சொல்ல முடியாது. ஆங்கிலத்திலே ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்னு வரும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கல் ஸ்கூல்ஸை தலைமை தாங்கி வழி நடத்துகிறபடினாலே தான் அபிஷேகம். மற்றபடி தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு அபிஷேகம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் எதை காத்து கொண்டிருக்கிறது? புரியல? இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கே போய் நிற்கிறது? நாம் ஆசாரியராக, ராஜரீக ஆசாரியராக, அது நம்மனா இன் எ சென்ஸ் வி ஆர் அனாயிண்டட் டபுளி. எப்படி? ராஜாவாகவும் ராஜவம்சமாகவும் ஆசாரி வம்சமாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாட் அஸ் அ ப்ராஃபட்ஸ். ஏன்னா ப்ராப்பர்ட்டியில் அனாயிண்டிங்கே கிடையாது. அப்படி ஒரு அனாயிண்டிங் பழைய ஏற்பாடுலையும் கிடையாது. பட் வாட் இஸ் தட்? அப்போ வி கேன் சே லைக் தட். ஸோ ப்ராப்பர்ட்டி காலிங்னு சொல்லலாம், தவறல்ல. தீர்க்க தரிசன அழைப்பு என்று சொல்லலாம். அதுவும் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாடில் அதுவும் கேள்விக்குறி. அதுக்கு இப்போ நான் போகலை, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சரி,
முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. இப்போ வந்து ப்ரிவிலேஜை சொல்கிறார். அதான் நம்ம பார்த்தீங்களா, ஆபிரகாமுடைய சந்ததியாகிய நாங்கள் ராஜ்யத்துக்குள்ளே போன்னு கருதுனாங்க. ஆனால் புறஜாதிகள்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ பேர் சொல்ல அப்படி கிடையாது, நீங்கள் முந்தி அப்படி இருந்தீங்க. எப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போது பாருங்கள், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். அவருடைய ஜனமாக ஆவீர்கள் அல்ல. அதான் பார்த்தா ஆல்ரெடி யூ ஆர் இன் த கிங்டம். இப்போ அவருக்கு பிள்ளையாக தான் இருக்கிறீங்க, அவருடைய ஜனமாக இருக்கிறீங்க. எப்படி இஸ்ரவேலை ப்ரிவிலேஜ்டு பொசிஷனில் வச்சுருந்தாரோ அதுபோல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விசுவாசிகள் ப்ரிவிலேஜ்டு பொசிஷனில் இருக்கிறாங்க, உரிமையோடு இருக்கிறாங்க. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சி செழிவிட்டு விலகி, அந்த முதல் 2 வசனங்களில் டாப்பிக்கு மீண்டும் வரார். அதை பாருங்கள், இந்த அந்நியர்களும் பரதேசிகளும் என்னது, மீண்டும் அதே வார்த்தை தான். என்ன, நம்ம ராஜ்யத்துடைய புத்திரர்கள். எந்த ராஜ்யம்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துடைய புத்திரர்கள். ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? பல்வேறு நாடுகளில் இருக்கிறோம், அந்தந்த நாடுகளில் குடிமகனாக இருக்கிறோம். ஆனால் ராஜ்யத்தின் குடிமகனாக இருந்தும் அந்த ராஜ்யத்தினுடைய முழு உரிமைகளும் நமக்கு இன்னும் வரல. உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்க தேசத்தினுக்கு எக்கச்சக்கம் உரிமைகள் இருக்கிறது. அந்த அமெரிக்க தேசத்தவன் இப்போ இந்தியாவில் இருக்கிறான்னு வைங்க, அந்த உரிமைகளை அவன் கிளைம் பண்ண முடியுமா? அங்கே போனால் தான் அதனுடைய முழுமை அவன் பார்க்க முடியும். என்ன சொல்லலாம், இந்தியாவில் இருந்துட்டு அவன் என்ன சொல்லலாம், நான் அமெரிக்க குடிமைன்னு சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அந்த அமெரிக்க தேசத்தில் போனால் தான் அதை முழுவதுமாக அனுபவிக்க முடியும். அந்த விதத்திலே இந்தியாவில் இருக்கிற அமெரிக்கன் அந்நியன், பரதேசி. அதுபோல் நாம் ராஜ்யத்தில் போகும்போது தான் அதோடைய முழுமையை காண முடியும். ஆனால் ராஜ்யத்தின் குடிமகனாக இருந்தும் நாம் இப்போது இன்னொரு இடத்தில் இருக்கிற போன்ற ஒரு தோற்றத்தை அவர் கொண்டு வருகிறார். சரி, நீங்களோ ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சீச்சைகளை விட்டு விலகி, இந்த நம்ம ரோமன்ஸ் 7ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம்ல, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது, ஸ்பிரிச்சுவல் பேட்டில் வித்தின் அஸ். அதை தான் சொல்ல. அதை நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் அதை படித்தோம். அந்த ஒரு வசனத்தையும் படிக்கலாம். யாக்கோபு 4:1 நினைக்கிறேன். யாக்கோபு 4:1, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது, உங்கள் அவைகளிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவோ என்று சொல்கிறார். புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரன் விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லிடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இந்த இடத்துல சந்திப்பு நாள் என்பது பழைய ஏற்பாட்டில் ஆல்மோஸ்ட் இஸ் a வேர்டு சினானிமம் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். பழைய ஏற்பாட்டில் சில இடத்துல நான் அவர்களை சந்திப்பேன், நான் உங்களை விசாரிப்பேன் வார்த்தையெல்லாம் வரும்போது சில இடத்துல அந்த கண்ணோட்டத்தை அது கொடுக்கும். அதுபோல் சந்திப்பின் நாள் தேவன் ஒரு நாள் வந்து நம்மை சந்திப்பார், நேரடியாக பார்ப்பார். அந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடைக்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு எழுத்தாளர் இவ்விடமாக சொல்லுகின்றார், சேஞ்ச் டு நியூ லைஃப். நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக அழைக்கப்பட்டுக்கிறோம். ஸோ சேஞ்ச் டு நியூ லைஃப் ஸ்டைல். கிறிஸ்துக்குள்ளாக புது ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிற அப்படின்னால யூ அடாப்ட் எ நியூ லைஃப் ஸ்டைல், குட் ஒர்க்ஸ், குட் பிஹேவியர். இதை நீங்கள் யூ ஹேவ் டு அடாப்ட் அப்படின்னு சொல்கிறார். அடாப்ட்னா என்னது? நம்ம அடாப்டர்னு சொல்கிறீங்களா, அதை லிங்க் பண்ணியிருக்கோம். அவனமாக சொல்கிறார். இவனமாக அந்த 2வது வசனத்தையும் இந்த 12வது வசனம் 11, 12 தொடர்படுத்துகிறார். இந்த இடையிலே அவர் கொண்டு வருகிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், தேவனுடைய வசனத்தினால் புதுப்பிக்கப்பட்டீர்கள், ஆக அந்த வசனத்தின் மூலமே உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கின்றார். மேலும் இந்த அதிகாரத்திலிருந்து
நம்ம பார்த்ததை சுருக்கமாக சொல்லுவதனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல முடியும். சர்ச் இஸ் டெம்பிள். நம்ம திரும்ப ஞாபகப்படுத்துகிறோன்னா சபையை ஆலயமாக உருவப்படுத்தியுள்ளது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் எபேசியர் 2:21 அதை பார்க்கலாம். அந்த வசனங்களை படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறாள் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இதில் இந்த இடத்துல வருகிற நீங்கள், பல அறிஞர்கள் சொல்லுது, இந்த நீங்கள் என்பது காங்கிரிகேஷன் ஆஃப் பிலீவர்ஸ். அதை தான் நமக்குள்ளாக தேவன் வாசம் செய்கிறார் எமங் த சர்ச். வேறொரு இடத்துல அது சற்று வித்தியாசப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் படிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய என்றும் அறியீர்களா? இந்த இடத்துல அவர் பாடி இஸ் டெம்பிளாக சொல்லப்பட்டுள்ளது. அங்கே சர்ச் இஸ் சிமிலர் டு டெம்பிள்னு சொல்கிறார். த காங்கிரிகேஷன் இட் செல்ஃப் இஸ் எ டெம்பிள்ங்கிற கான்செப்ட் கொண்டு வராரு. இங்கே யுவர் பாடி இஸ் டெம்பிள்னு சொல்கிறார். ஸோ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேதுரு அதை ஆல்மோஸ்ட் காங்கிரிகேஷன்கிற மீனிங்கில் தான் கொண்டு வரார். ஏன்னா மனுஷரால் தள்ளப்பட்டு அந்த மூளைக்கல்லாக நாம் சேர்க்கப்படுகிறோம்ல, அப்போ காங்கிரிகேஷன், அந்த காங்கிரிகேஷனை டெம்பிளாக சொல்கிறாரு. எபேசியர் 2:21 அதே கருத்து தான் சொல்லார். எபேசியர் 2:21 படிக்கலாமா? அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பாருங்க, மாளிகை ஆலயம், இங்கேயும் காங்கிரிகேஷன் இசைவாய் இணைக்கப்பட்டு. நம்ம ஊரில் உள்ள வார்த்தைன்னா, இன்னைக்கு கொத்தமார்ட்ட போய் பேசணுன்னா அவங்க சரவன்னு சொல்லுவாங்க. வேறு இடங்களில் என்ன வார்த்தை, அது கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகி வருகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக சர்ச் இஸ் டொல்லிங் என்று பார்க்கிறோம், வாசஸ்தலம். எபேசியர் 2:22 சர்ச் இஸ் டெம்பிள் அண்ட் சர்ச் இஸ் டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட் அண்ட் டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் பீப்புள். படிங்க. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்கள், நீங்கள் நம்ம இப்போ படித்தது பவுல்க ரைட்டிங், இது பேதுருக ரைட்டிங். சிலர் ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க, பவுல் மற்ற அப்போஸ்தலரோட எல்லாம் வித்தியாசமானவர், அவர் தான் கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணிட்டார், அப்படியெல்லாம் பேசணும். பவுலுக்கும் பேதருக்கும் நிறைய கருத்து முரண்கள், ஒரு கருத்து முரணும் கிடையாது. அவங்க மினிஸ்ட்ரி ஃபோக்கஸில் வித்தியாசம் இருந்து, இவர் ஜூஸை ஃபோக்கஸ் பண்ணார், அவர் ஜெண்டையில் ஃபோக்கஸ் பண்ணார். மற்றபடி அவங்களுடைய இறையியல் கருத்துக்குள்ளே எங்கேயுமே வேறுபாடு கிடையாது. எவ்வளவு கரெக்டாக சொல்லார், இவர் என்ன சொல்லார் அதான் அவர் அங்கேயே சொன்னார். ஆகவே அவ்வளமான எந்த முரண்பாடும் கிடையாது. அதிலிருந்து அப்போ சபையானது தேவனுடைய ஆலயமாக, மாளிகையாக, வாசஸ்தலமாக இருக்கிறபடியினால் விசுவாசிகளாகிய நாம் ஆசாரியர்களாக இருக்கின்றோம் சபை. அப்படி என்றால் we are pleading, we have to plead for others. எப்படி ஆசாரியன் பாவிக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகின்றானோ, சபை விசுவாசியை நாம் பிறருக்காக, நம்முடைய சபையில் இருக்கிற வீக் பிலீவர்ஸுக்காக, சபைக்கு வெளியில் இருக்கிறவர்களுக்காக கூட நாம் தேவ சமூகத்திலே பரிந்து பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்ம கேட்கணும். 8 ஆமாம் ஆமாம். அது
அது என்னென்னா அந்த ஆர்கியூமெண்ட்டு அவங்க கொண்டு வர்றது இந்தந்த வசனங்கள் இண்டிவிஜுவல் எடுத்து பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம அந்த இறையியலில் சொல்லலாம், ஒரு டாக்டரை பற்றி பேசும்போது அது ரிலேட்டடான கம்ப்ளீட் வசனங்களை நம்ம வரிசைப்படுத்த வேண்டும். அதன் பின்பு தான் நம்ம கன்க்ளூஷன் வரணும். அப்படி வரும்போது நம்ம எகைன் மீண்டும் எங்கே வந்துடுறோம், இதே இந்த புத்தகத்தில் எடுக்கிறதாக இருந்தால் 1 பேதுரு 1:20 அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து. இப்போ பாருங்க கேள்வி, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுப்போம். நாம் உலக தோற்றத்துக்கு முன் குறிக்கப்பட்டோமா, அவர் முன் குறிக்கப்பட்டாரா? ஒரு கேள்வி. ஒரு சில வசனங்களை நாமும் முன்குறிக்கப்பட்டோன்ற ஒரு தோற்றத்தை இருக்கும். சரி, அதையும் எஸ்ன்னு எடுத்துக்கொள்வோம். அப்போது நாமும் முன்குறிக்கப்பட்டோம், கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டார். அடுத்தது இந்த ரெண்டில் யார் முதல் முன்குறிக்கப்பட்டார்? அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடுது, கிறிஸ்துக்குள்ளே தான் எலெக்ஷன், கிறிஸ்து வெளியில் எலெக்ஷனே கிடையாது. கால்வினிஸ்ட் அந்த ஒரு இடத்துல இடறாங்க அல்லது கோட்டை விட்டாங்கன்னு சொல்ல முடியும். இடறாங்கன்னு சொல்லி கூட தெரியா, நான் விரும்பலை, கோட்டை விட்டுட்டாங்க. இறையில சில அறிஞர்கள் கூட சில இடத்துல கோட்டை விடுவாங்க. ஏன்னா அதனால தான் இந்த 5 பாயிண்ட் கால்வினிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட ரொம்ப நம்ம இதை ஆர்கியூ பண்ணி போடும்போது கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஐ எம் 4 பாயிண்ட் கால்வினிஸ்ட் ஆர் 4.5 கால்வினிஸ்ட். நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்படி வந்துடுவாங்க. ஏன்னா ரொம்ப நுட்பமாக போனால் இது அவங்கள டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஸ்ட்ராங் வியூவும் இதுதான். ஒரு விதத்தில் சொல்லும்போது ஒரு கோணத்தில் பார்த்தா அவங்க வீக் பாயிண்ட்னு இது. அதனால தான் சில வேளைகளில் நம்ம இந்த ஸ்ட்ராங் கால்வினிஸ்ட்டை கூட நான் 1-2 விட்டு ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன். கடைசியில் அவங்க ஓப்பனாக சொல்லிடுங்க, ஐ எம் 4 பாயிண்ட் கால்வினிஸ்ட் ஆர் ஐ எம் 4.5 கால்வினிஸ்ட் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு விட்டுருவாங்க. மாற மாட்டாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க பாயிண்டில் தான் நிற்பாங்க. அந்த ஃபார் த ஷேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட், டு கட் த ஆர்கியூமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, நுட்பமாக போனால் இந்த பாயிண்ட் அவங்களால் அடிக்க முடியாது. மற்றபடி நீங்கள் சொன்ன வசனத்தை ஸ்ட்ராங் ஆர்கியூ பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னே ஒரு பையன்கிட்ட கால்வினிஸ்ட் பேசினான். அவன் நீங்கள் சொன்ன அதே வசனத்தை எடுத்தான். அந்த அப்போஸ்தலர் ஒரு வசனம் எடுத்தீங்களா, அதே வசனத்தை எடுத்து ஆர்கியூ பண்ணி. அப்போ நான் கேட்டேங்க, ரைட்டு நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான். அப்போ இதில் யார் முதல்ல வாரா, அந்த இடத்துல அவன் திரும்ப ஸ்ட்ரகிள் ஆகினான். வேறு வழி இல்லை. ஓகே, வி போத் ஆர் எலெக்ட்ஸ், வி போத் ஆர், எல்லாமே உண்மை தான், முன்குறிக்கப்பட்டது தான். ஓகே, நம்மையும் கிறிஸ்துவம் போடும்போது யார் முன்குறிக்கப்பட்டான்? கிறிஸ்து வந்துடுறார் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அவரை முன்குறித்து விட்டு தான் நம்மளையும் முன்குறித்தார். இப்போ கிறிஸ்து இல்லாமல் ஒரு முன்குறிப்பே கிடையாது. என்ன வருது? ஓகே, அடுத்த அந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்க. அப்போ 9-10 மணிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். அந்த 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 முன்னே இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள் அந்த வார்த்தை வருதா அதில்? நீங்கள் சொன்ன வருஷத்தில் அந்த இதை எடுங்க, கேஜேவிக்கு போங்க. கேஜேவியில் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. கேஜேவியில் போங்க. கேஜேவியில் அது இட்டாலிக்ஸ் வேர்டில் இருக்குதா தேவனுடைய சொல்லுது? ஓகே, இட்டாலிக்ஸில் தான் இருக்குது. அதனால தான் அந்த இட்டாலிக்ஸில் இருக்கும்போது அது என்னென்னா அந்த தியாலஜிக்கல் சென்ஸ் அதை சொல்லுது. பட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேயும் அது இருக்காது. ஸோ டிரான்ஸ்லேஷன்லேயும் அது ஒரு கருத்து சிதை வரக்கூடாது என்பதுக்காக பல இடங்களில் அதை சேர்ப்பாங்க. அந்த இல்லை பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது? ரைட், ஓகே, ரைட். அந்த கடவுளுடைய வார்த்தை அதில் பாருங்க, அந்த கான்டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. அடுத்த வசனத்தில் அப்போ அது யாரை தான் சொல்ல வருது? கடவுளோடு இருக்கிற மக்களை தான் சொல்ல வருது. அப்போ முந்தின ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு இதை தூக்கி அங்கே போட்டுறது. இட்டாலிக்ஸில் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷில் இட்டாலிக்ஸ் தானே போட்டுக்கிறாங்க. நீங்கள் அது பிரச்சனை. அது இதே மாதிரி தான் அந்த பைபிளில் சில இடத்துல அந்த அன்னோன்னா அப்படி தான் வரும்.
இட்டாலிக்ஸ் தான் கிடக்கும். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்காது. அந்த கிராமட்டிக்கல் கான்டெக்ஸ்ட்டுக்காக அல்லது தியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட்டுக்காக அப்படி போடுவாங்க. கிரீக்கு ஹீப்ரு டெக்ஸ்ட்டில் இருக்காது. அது நிறைய இருக்குது. நிறைய நம்ம இட்டாலிக்ஸில் நீங்கள் கேஜேவியில் இட்டாலிக்ஸில் எதெல்லாம் இருக்குதோ, இட்டாலிக்ஸ்னால் சரிஞ்ச லெட்டரில் இருக்குல்ல, அது எதுவுமே ஒரிஜினலில் கிடையாது. அன்னோன்னுங்கிற வேர்டு அந்நிய அதுதான் கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா அதை இட்டாலிக்ஸ்லாம் போட்டு 14 அதிகாரம் 1 Corinthians 14:2 வரும்னு நினைக்கிறேன். 14:2 படிங்க ப்ரோ. ஆம், இங்கிலீஷில். அதில் நீங்கள் என்கேஜேவி படிக்கிறீங்களோ? என்ஐவியா? கேஜேவி. இட்டாலிக்ஸ் தானே இருக்குது. இட்டாலி அது ஒரிஜினல் கிடையாது. கிரீக்கில் போய் நீங்கள் கிரீக்கு டெக்ஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா அந்த வார்த்தை அங்கே கிடையாது. அதுதான் இன்னும் நிறைய மிஸ்லீடிங் ப்ராப்ளம். டங்ஸ்னா லாங்குவேஜஸ் தான். ஆமாம். க்ளோஸா கிரீக்கில் போனீங்களா க்ளோஸாங்கிற வேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோஸானா நம்ம வாயில் பேசுகிற வார்த்தை. அதை ஒவ்வொரு மொழிக்கும் அவங்க டங்ஸ்ன்னு போடுவாங்க. டங்ஸ்ன்னு சொல்லும்போது பழைய காலத்தில் டங்ஸ்னால் மொழின்னு அர்த்தம். இப்போ நம்ம வேறு விதமாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அன்னோன்னுங்கிற வேர்டு கிடையாது, கிரீக்லேயே கிடையாது. இந்த சமீபத்தில் நான் ஒரு ஆள்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தேன். என்னெல்லாமோ ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சரி கிரீக் பைபிளில் எடுத்து நீங்கள் இந்த வார்த்தையை காட்டிடுங்க, அப்புறம் நம்ம பேசுவோம்.